இந்த காணொளியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தானியாவிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக புலம்பெயர்ந்து தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் இந்த ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது, நிரந்தர குடியுரிமையை பெற்றுக்கொள்வது தொடர்பாக. ஆகவே அது பற்றி என்ன அறிவித்தல் வெளியாக இருக்கின்றதை இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்றது இந்த விஜயராம இல்லத்தில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறிவிட்டார் என்கின்ற பல செய்திகளை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்னமும் அந்த வீடு ஒப்படைக்கப்படவில்லை, அந்த வீடை நாங்கள் ஒப்படைக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்திருக்கின்றது, எதற்காக இவ்வாறான பேச்சுக்கள் வெளிவந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாக விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு பலர் புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள். அதில் பிரித்தானியாவில் இன்னமுமே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்வோர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதில் தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றீர்கள். அது உண்மையும் கூட. அதே சமயம் இன்றைக்கு பல சட்ட ரீதியான விசாக்களினூடாக சென்று அங்கு நீங்கள் அதன் பின்னராக அகதி உரிமையை கேட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இன்னமுமே இருக்கின்றனர். இந்த நிலைமையில தான் நீங்கள் நிரந்தர உரிமையை பெற வேண்டும் என்றால் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற மாதிரியாக ஒரு அறிவித்தல் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவித்தலை யார் வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரித்தானிய உள்துறை அமைச்சர் தான் புலம்பெயர்ந்தோருக்கான விதிமுறைகளை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பில் அவர் தொடர்ச்சியாகவே பேசுகின்ற சமயத்திலே, இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரித்தானியாவிற்குள்ளே உள்நுழைகின்றீர்கள், நீங்கள் அங்கு அகதி உரிமை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நிரந்தர உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு, அங்கு வசிக்கிறதுக்கான நிரந்தர குடியுரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ச்சியாக 5 வருடங்கள் வாழ வேண்டும். அதன் பின்னதாக அவர்களுடைய குடும்பத்தினரையும் கூட அங்கு அழைக்கிறதுக்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்படும், அந்த தகுதி அவர்களுக்கு இருக்கும் என்கிற மாதிரியாக இதுவரை காலங்கள் நடைமுறை இருந்ததாகவும், ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அது எதுவுமே கிடையாது. குறிப்பாக நீங்கள் அங்கு அகதி உரிமை கேட்கின்றீர்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் பிரித்தானியாவிலே வாழ வேண்டும். அதன் பின்னராக உங்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கும் என்றதையும் தாண்டி உங்களுடைய பெற்றோரை நீங்கள் அழைக்க முடியும், உங்களுடைய குடும்பத்தினரை அங்கு அழைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இனிமேல் கிடையாது என்று சொல்லி 10 வருடம் நீங்கள் அங்கு வாழ்ந்தாக வேண்டும். அதே சமயம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அதன் பின்னராக அங்கு அழைக்க முடியாது என்கின்ற மாதிரியாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த குடும்பத்தினரை அழைத்து வருவதற்கான விண்ணப்பங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் அளவிலேயே ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும், ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 10 வருடங்கள் அங்கு வாழ்ந்தாலும் குடும்ப உறுப்பினர்களை அழைக்க முடியாது என்கின்ற மாதிரியாகவும் அவர் தெரிவித்திருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதே சமயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த 10 ஆண்டுகள் அங்கு வசிக்க வேண்டும் என்றதையும் தாண்டி வளமையாக இருந்தது போன்று குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அதே சமயம் ஆங்கிலமும் நன்றாக பேச தெரிந்தவராக இருக்க வேண்டும், நிரந்தர குடியுரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே. இது போன்ற விதிமுறைகளும் அந்த விதிகளிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த அகதிகளாக நீங்கள் பிரித்தானியாவிற்குள்ளே உள்நுழைப்பவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். அது மட்டுமின்றி அவர்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு உரிமைகளும் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த விதிமுறைகளை அறிவிக்கின்ற சமயத்திலே உள்துறை செயலர் இந்த விடயத்தினையும் சேர்த்து அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக மொத்தத்திலே பாத்தீங்கன்னா, அமெரிக்காவிலே உங்களுக்கு தெரியும், அமெரிக்கர்களை தவிர்ந்த ஏனைய நாட்டினை சேர்ந்தவர்களுக்கு விதிமுறைகள் என்றது அவர்கள் தொடர்பிலே கட்டுப்பாடுகள் என்று தீவிரமாக்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பிரித்தானியாவிலேயுமே இது மாதிரியான கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே தற்பொழுது பிரித்தானியாவிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இது தொடர்பிலே நீங்கள் மேலதிக தகவல்கள் அறிந்திருப்பேன். அது தொடர்பிலே கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள், இனியவர்களும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். என்றால் இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் பிரித்தானியாவிற்குள்ளே உள்நுழைய வேண்டும் என்ற ஆர்வத்திலையும் சரி, அல்லது உங்களுடைய வாழ்க்கை தரங்களை அடுத்தடுத்த படிகளுக்கு முன்னேற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கங்களுக்காகவும் சரி அங்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதிலையும் குறிப்பாக அகதி உரிமை கேட்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள் தொடர்பிலே நீங்கள் நன்கு அறிந்து அதன் பின்னராக அங்கு செல்வது இன்னுமே சிறப்பாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து எதுவாக இருப்பினும் நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மட்டுமல்லாமல் இரண்டாவது விடயமாக நாங்கள் மற்ற விடயத்தை பார்ப்போமாக இருந்தால் ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்துல இருந்து வெளியேறிவிட்டார் என்கின்ற ஒரு செய்தி வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக அந்த வீடு ஒப்படைக்கப்பட்டு விட்டது, அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டு விட்டது என்கின்ற மாதிரியாக. அவர் மட்டுமல்லாமல் இன்னும் பல முன்னாள் ஜனாதிபதிகளும் கூட அவ்வாறு வெளியேற வேண்டிய நிலைமை இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அந்த வீடு இன்னமும் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து வந்து தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்தினை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் தான் இந்த ஒரு விடயத்தினை ஊடக சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒரு விடயத்தினை தொடர்ந்து அதற்கு கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய ஊடக பேச்சாளரான மனோஜ் கமகே அவர்கள் பல விடயங்களை அந்த விடயத்திலே அதுக்கு பதிலளிக்கின்ற பொழுது வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லத்துல இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வந்து வெளியேறும்படியாக அவர்களுக்கு உத்தியோகபூர்வ கடிதம் என்றது வந்து 2025 ஆண்டு 9ஆம் மாதம் 24ஆம் தேதி தான் அவர்களுடைய கைகளுக்கு கிடைக்கப்பெற்றதாகவும் அன்றுதான் தங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், ஆனால் தற்பொழுது வந்து இந்த நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் வந்து சொல்லுகின்ற கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் பலவாறான பொய்களை தொடர்ச்சியாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த பொய்கள்ல இதுவும் ஒன்று, அந்த வீடு ஒப்படைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விடயமும் வந்து அந்த பொய்களிலே ஒன்று என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறார். அதனை தொடர்ந்துதான் இந்த 24ஆம் தேதி தான் எங்களுக்கு அந்த கடிதம் கைகளிலே கிடைத்தது. அதன் பின்னராக அந்த கடிதத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிச்சயிக்கப்பட்ட காலம், இந்த கால பகுதிகளுக்குள் நீங்கள் அந்த வீட்டில இருந்து வெளியேற வேண்டும், இத்தனையாம் திகதிக்கு முன்னராக நீங்கள் அந்த வீட்டினை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிச்சயிக்கப்பட்ட காலமுமே வந்து அதிலே குறிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் அந்த பதிலுக்கு அந்த நலிந்த ஜெயதீஸ் அவர்களுடைய பதில் அளிக்கின்ற பொழுது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தினை பொறுத்த வரைக்கும் அந்த உத்தியோகபூர்வ இல்லத்துல இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து வெளியேறிவிட்டார். ஆனாலுமே அந்த இல்லத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அரசுக்கு சொந்தமான சொத்துகள், அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் என்று சொல்லி ஏராளமாக அங்கு இருக்கின்றன. ஆகவே அந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்தும்படியாக தாங்கள் குறித்த அரசு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவித்தல் கொடுத்து விட்டதாகவும், ஆனால் இன்னமுமே அவர்கள் வருகை தந்து அந்த மதிப்பீடுகளை செய்யவில்லை, அவர்கள் அதனை செய்வதற்கு காலதாமதப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். அப்படி அவர்கள் அதனை மதிப்பீடு செய்யாமல் நாங்கள் அந்த வீட்டினை ஒப்படைப்போமாக இருந்தால் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் சொன்னது போன்று, அதாவது அந்த வீட்டை இன்னும் நாங்கள் ஒப்படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது போன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து அங்கிருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் அரசு சொத்துக்கள் எல்லாவற்றையும் லொரியிலே ஏற்றி கொண்டு சென்று விட்டார் என்று இன்னும் பல பொய்களை வந்து அவர் சொல்லக்கூடும். அதனால் தான் நாங்கள் அந்த வீட்டினை இன்னும் ஒப்படைக்கவில்லை, இனிமேல் ஒப்படைக்கவும் மாட்டோம், அதாவது அந்த மதிப்பீடுகளை அவர்கள் செய்யும் வரைக்கும் நாங்கள் அந்த வீட்டினை ஒப்படைக்க மாட்டோம் என்கின்ற மாதிரியாக அவர்கள் அறுதியும் உறுதியுமாக ஊடக பேச்சாளர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறான பின்னணி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அரசாங்க தகவல் திணைக்கள அதிகாரிகள் வந்து நேற்றைய தினம் அந்த வீட்டினை வந்து காணொலி பதிவு செய்து கொண்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த முன்னாள் இப்படியான விடயங்கள் பேசப்படுவதென்றது வந்து முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ மீது சேறு பூசுவதற்கு என்று சொல்லி ஏதாவது ஒரு விடயத்தை கையிலே எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊடக கண்காட்சியை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அப்படி என்று சொல்லி அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். உண்மைக்குமே நடந்த விடயம் என்றதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போமாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ அந்த வீட்டில் இருந்து வெளியேறியதுன்றது உண்மை, ஆனால் இன்னுமே அந்த வீடு ஒப்படைக்கப்படவில்லை. அதுக்கு எதற்காக ஒப்படைக்கப்படவில்லை என்கின்ற காரணம் தான் தற்பொழுது சொல்லப்பட்ட இந்த காரணங்களாக இருக்கின்றன. ஆகவே இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.